ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உபவாச நாளுக்கு உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் இந்த நேரத்துல இந்த ஜெபவழியை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபம் பண்ணிக் கொள்வோம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த சர்வ வல்லமையுள்ள தகப்பனே இயேசு சுவாமி, இந்த அருமையான நல்ல நாளில நாங்கள் உபவாசித்து மறுபடியுமாக ஜெபிக்க நீங்க கொடுத்த மகாபலிய தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே, இந்த ஜெப வழி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. எங்கே இருவர் மூவர் உடைய நாமத்தினால கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் என எங்களுக்கு வாக்குரைத்த சர்வ வல்லமையுள்ள தகப்பனே ஏசப்பா, இந்த ஜெப வழியை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பாட போகிற பாடல்கள், துதி வேளைகள், ஜெப விண்ணப்பங்கள், அப்பா தியானிக்க போற வேத தியானங்கள் ஒவ்வொன்றும் உங்களோட சமூகத்துல பீருதியா இருக்கட்டும் என்று அடியாள தாழ்த்தி முயற்சி ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த ஜெப வழி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. இந்த ஜெப வழிக்கு விரோதமாய் கிரிகை செய்கிற வானமண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளுடைய கிரிகைகளை இயேசுவின் இரத்தத்தினால நான் முற்றும் முழுவதுமாய் நான் முறையடிக்கிறேன். அப்பா, இந்த ஜெப வழியை முற்றும் முழுவதுமாய் பொறுப்படுங்க. உங்களோட பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுக செய்யுங்கப்பா. இந்த ஜெப வழியில கூட நாம மகிமைப்படும்படியாய் நீங்க ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் கூடி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீங்கள் பதில் கொடுத்து வருகிறீங்க. அதற்கு நன்றி செலுத்துகிற பிரகாரமாய் ஆண்டவரே நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறதை நீர் காண்கிற தேவன். ஆண்டவரே, இந்த ஜெப வழியும் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும்படியாய் அடியாள தாழ்த்தி மரத்தை இயேசுவின் நாமத்துல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய சிந்தனைகளையும் என் தகப்பனாகி தேவரே சிறைப்பிடிப்பீராக சுவாமி. நாங்கள் மனிதருக்கல்ல உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் இந்த ஊழியத்தை செய்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த ஊழியத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இந்த ஜெப வழி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. வந்தவர்கள் வந்தவனமாய் போகாதபடி இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எங்களை தேவ மகிமை பெருகும்படியாய் இந்த ஜெப வழி இருக்க அப்பா எங்களுக்கு உதவி செய்தலும். இந்த ஜெப வழி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. உங்களோட திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க சர்வ வல்லமையுள்ள தெய்வம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவரே, உங்களை உயர்த்துகிறோம். உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க பரிசுத்த தெய்வம், மெய்யான தெய்வம், நேற்றும் இன்றும் என்று மாறாத தெய்வமாயிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வீட்டிருக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளை எங்களுக்கு கொண்டு பண்ணி கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை எங்களோட வாழ்க்கையில செய்தவரே மக்கு சோத்திரம். நல்லவரே மக்கு சோத்திரம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று சொன்னவரே அப்பா, இந்த நாளில ஆரம்பமான எந்த நாளையும் அசட்டை பண்ணாதபடிக்கு தேவ பயத்தோடு இந்த காரியத்தை செய்யத்தக்கதாய், இந்த ஊழியத்தை செய்யத்தக்கதாய் ஓடுகிறதற்கு பலன் தந்து வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களை வரவேற்கிறோம். உங்களோட பிரசனம் இல்லாத ஊழியம் எங்களுக்கு வேண்டாமப்பா. உங்களோட பிரசனம் இல்லாத ஆராதனைகளுக்கு வேண்டாமப்பா. உங்களோட பிரசனம் தான் இன்றைக்கும் எங்களை வழி நடத்துகிறதற்காய் சோத்திரம். Thank you Lord Jesus. Hallelujah. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. Hallelujah. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும் போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும் போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் இல்லாத ஊழியம் எங்களுக்கு வேண்டாமப்பா.
உங்களோட பிரசனம் இல்லாத ஊழியம் எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே. உங்களோட பிரசனத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஜபவழி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, எங்கே இருவர் மூவர் உடைய நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் என்று எங்களுக்கு திருவிழம் பற்றினங்கள் தகப்பனே. இந்த காலை வழியில் ஆவியானவரே, எங்கள் மத்தியில நீங்க அசைவாடுகிறீர். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க வந்தா போதும் ஆண்டவரே. சூழ்நிலைகள் மாறும். முடியாததை முடிய பண்ணுகிற தெய்வம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களை உயர்த்துகிறோம் தெய்வமே, உங்களை போற்றுகிறோம் தெய்வமே. நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களை சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, முழுமனதாய் அப்பா உண்மை சோஸ்தரிக்கிறோம் அப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எங்களோட வாழ்க்கையில செய்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மையாகும் எண்ணி முழு மனதாய் சோஸ்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாகும் எண்ணி முழு மனதாய் சோஸ்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் சோஸ்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் சோஸ்தரிப்பேன் நான். சோஸ்தரிப்பேன் நான், சோஸ்தரிப்பேன் நான், முழு மனதாய் சோஸ்தரிப்பேன் நான். சோஸ்தரிப்பேன் நான், சோஸ்தரிப்பேன் நான், முழு மனதாய் சோஸ்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சோஸ்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சோஸ்தரிப்பேன் நான். சோஸ்தரிப்பேன் நான், சோஸ்தரிப்பேன் நான், முழு மனதாய் சோஸ்தரிப்பேன் நான். சோஸ்தரிப்பேன் நான், சோஸ்தரிப்பேன் நான், முழு மனதாய் சோஸ்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, முழு மனதாய் சோஸ்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, முழு மனதாய் சோஸ்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தே, தயவாய் கரம்பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தே, தயவாய் கரம்பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் சோஸ்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் சோஸ்தரிப்பேன் நான். சோஸ்தரிப்பேன் நான், சோஸ்தரிப்பேன் நான், முழு மனதாய் சோஸ்தரிப்பேன் நான். சோஸ்தரிப்பேன் நான், சோஸ்தரிப்பேன் நான், முழு மனதாய் சோஸ்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, முழு மனதாய் சோஸ்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, முழு மனதாய் சோஸ்தரிப்பேன் நான். என்றும் என்னை கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என்னை இருப்பவரை முழு மனதாய் சோஸ்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என்னினிவாய் இருப்பவரை முழு மனதாய் சோஸ்தரிப்பேன் நான். சோஸ்தரிப்பேன் நான், சோஸ்தரிப்பேன் நான், முழு மனதாய் சோஸ்தரிப்பேன் நான். சோஸ்தரிப்பேன் நான், சோஸ்தரிப்பேன் நான், முழு மனதாய் சோஸ்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, முழு மனதாய் சோஸ்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, முழு மனதாய் சோஸ்தரிப்பேன் நான். ஹல்லேலூயா. எங்களை தாழ்வில் நினைத்தவரை நாங்கள் நோக்கி பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா.
எங்களுக்கு எத்தனையோ நன்மைகள் செய்தார். ரெண்டைக்கும் எங்களுக்கு அற்புதங்கள் செய்த தேவனை நாங்கள் நோக்கி பார்ப்போம், அவரை சோஸ்தரிப்போம். எங்களை கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரை முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். சோத்தரிப்பேன் நான், சோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். சோத்தரிப்பேன் நான், சோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பன் நீதானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பன் நீதானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர் செய்தீரே முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர் செய்தீரே முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். சோத்தரிப்பேன் நான், சோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். சோத்தரிப்பேன் நான், சோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். சோத்தரிப்பேன் நான், சோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். சோத்தரிப்பேன் நான், சோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். ஆமாண்டவரே, எங்களோட வாழ்க்கையில நீங்க செய்த நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நல்லவராய் எங்களோட வாழ்க்கைக்கு நீங்க போதுமானவராய் இருந்திருக்கிறீங்கப்பா. எங்களோட குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்க பிரசன்னம் இல்லாம எங்களால ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. அப்பா உங்களோட பிரசன்னம் தானப்பா எங்களை இன்றைக்கும் வழி நடத்தி வருகிறதப்பா. தகப்பனே ஓ ரவ ரவ ரவரி வர வரவா, ஓ ரிக்கன வந்தோரி கரவரி வரவா, ஓ சகரவரி வர வந்தோரியரவா. அப்பா உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க உயர்த்தப்படத்தக்கவர், தாழ்மையில் இருந்து எங்களை கண்ணோக்கி பார்த்தவர் அப்பா. அல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க பிரசன்னம் இல்லாம எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களோட பிரசன்னம் இல்லாம எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. உங்களோட பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே எங்களை உயர்த்துகிறோம் அப்பா. நீங்க உயர்த்தப்படத்தக்க தெய்வம் அப்பா. நீங்க அல்பாவும் ஒமேகாவும் ஆண்டவர். ஓ ரிக்கன ரவ ரவரி வரவா, ஓ ரியந்தன வந்தோரி கரவரவா. ஓ மகிமையின்றவன் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் அப்பா எங்கள் மத்தியில் நீங்க உயர்ந்திருப்பீராக. எங்கே இருவர் மூவர் உம்முடைய நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்றவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னால ஒன்றும் செய்ய முடியாதையா. உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னால ஒன்றும் செய்ய முடியாதையா.
முடியாதப்பா. உங்களோட பிரசன்னத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. உங்களோட பிரசன்னம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தகப்பன் எங்கள் மத்தியில நீங்க கடந்து வருவீராக சுவாமி. ஹalleluya. thank you lord jesus. hallelujah. ஓ ரபா 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 ரிபா ரபா தூரி கரவா. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எந்தன் சமூகமே உன் முன்னே செல்லும் என்றே. எந்தன் சமூகமே உன் முன்னே செல்லும் என்றே. நான் போகும் இடமெல்லாம் என்னோடு இருக்கின்றே. நான் போகும் இடமெல்லாம் என்னோடு இருக்கின்றே. உம் கரத்தால் என்னை மறைத்துக் கொள்வீர். உம் மகிமையால் என்னை மூடிக்கொள்வீர். உம் கரத்தால் என்னை மறைத்துக் கொள்வீர். உம் மகிமையால் என்னை மூடிக்கொள்வீர். உம் பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம். உங்க பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம். உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னால் வாழ முடியாதையா. உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னால் பாட முடியாதையா. உங்கள் பிரசன்னம் இல்லாமல் என்னால ஒன்றும் செய்ய முடியாதையா. உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னால ஒன்றும் செய்ய முடியாதையா. ஹalleluya. சோத்திரம் ஆண்டவரே. thank you lord jesus. ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னதமானவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. பரிசுத்த தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம். ஓ ஃபயர் அக்கினி எங்கள் மத்தியில் இறங்குவதாக. உங்களோட பிரசனம் இல்லாமல் ஓ ஷகரதரவரி வந்தூரியரவா ஓ ரிமந்தூனி கரவரவரிவரவா ஓ தகப்பனே உங்களோட வல்லமை எங்கள் மத்தியில் இறங்குவதாக. எல்லா முகங்களையும் சுட்டரிப்பதாக. எல்லா அக்கினிமயமான பரிசுத்த ஆவியானவரே அம்மா எங்கள் மேல் வீட்டு அறையில வந்து இறங்கின உங்களோட பிரசனம். மேல் வீட்டு அறையில வந்து இறங்கின அக்கினி ஓ ரவரவரவரி வரவரவா. ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம். ஓ தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உந்தன் பிரசன்னத்தால் காற்றும் கடலும் அடங்கு. உந்தன் பிரசன்னத்தால் காற்றும் கடலும் அடங்கு.
உள்ளம் ஆண்டவரே. நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவரப்பா. உண்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ஆண்டவரே ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. உண்மை உம்முடைய முகங்களை பார்க்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதவர்கள் அப்பா. ஆண்டவரே எங்களை இன்றைக்கு உயர்த்தி நடத்துகிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேண்டாம் என்று தள்ளின கற்கள் எல்லாம் மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுகிற யெகோவா ராப்பாவே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க உயர்த்தப்படத்தக்க தெய்வம். நீங்க 10,000ங்களில் சிறந்தவர். நீங்க வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவரப்பா. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுண்டோ? நீர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் ஆண்டவரே. நீர் போற்றப்படத்தக்க தெய்வம். அல்லேலூயா. உம்மை போல நல்ல தெய்வம் இந்த பூமியில் இல்லப்பா. உம்மை போல யாருமே இல்லையப்பா. உங்களை போல யாருமே இல்லையப்பா. அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ தகப்பனே, இந்த காலை வேளையில ஆண்டவரே உங்களோட பிரசன்னதான பண்டைக்கும் எங்களை நடத்துகிறது ஆண்டவரே. உம்மை போல எங்களால ஒன்றுமே ஆண்டவரே நீங்க இல்லாம எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. நீங்க இல்லாம எங்களால் ஓட முடியாதப்பா. நீங்க இல்லாம எங்களால நடக்க முடியாது ஆண்டவரே. உம்மை போல யாரப்பா இந்த பூமியில் இருக்கிறாங்க எங்களை நேசிக்கிறதுக்கு? இன்றைக்கு யாராவது இந்த இடத்துலப்பா என்னை யாருமே நேசிக்க கண்ணீரோடு இருப்பார்களா இருந்தால் நீர் தான் எங்களை நேசிக்கிறவர் என்பதை எல்லாரும் கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord Jesus. Hallelujah. Hallelujah. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Thank you Lord Jesus. Hallelujah. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல
நல்லதேவன் யாரும் இல்லை. உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை நடத்திட, உம்மை போல என்னை தாங்கிட யாரும் இல்லையே. ஆமென். ஹalleluya. Thank you Lord. உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல வழி நடத்திட, உம்மை போல என்னை தாங்கிட யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே. ஹalleluya. ஆவியானவரே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஓ ரப 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 ரிப ரப 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 ரிப ரபா. உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. எங்களை தாங்கிட யாருமே இல்லையே, எங்களை தேற்றிட யாருமே இல்லை. நினைக்கு கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களோட மத்தியிலும் நீங்க தேற்றுகிறேன் என்று சொல்றீங்கப்பா, நீங்க ஆற்றுகிறேன் என்று சொல்லுகிறீங்க. நீங்க தாங்குகிற தெய்வம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களோட பிரசன்னத்தினால எங்களை நிறைச்சிங்க. நன்றி அப்பா. உங்களோட பிரசன்னம் இல்லாம எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாதப்பா. Thank you Lord, thank you Lord, thank you Lord for your glory. Thank you Master. You fill with your presence of the Lord. Fire in Jesus name. பிரசன்னம். Hallelujah. ஓ ரப 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 ரீகன வரவ ரிப ரப. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க சொல்லியிருக்கிறீங்க, என்னை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து அது எப்பேற்பட்ட ஸ்தானமா இருக்கலாம் ஆண்டவரே. அந்த இடத்துல நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. இந்த இடத்துல நீங்க வந்து இருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை நடத்திட யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. இன்னைக்கு யாராவது ஆண்டவரே என்னை தாங்குகிறதுக்கு எனக்கு யாருமே இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களா இருந்தால், உங்களை தாங்குகிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. அவர் உங்களை தாங்குவார், அவர் உங்களை தப்புவிப்பார், அவர் உங்களை ஏந்துவார், உங்களை தம்முடைய கரத்தினால் உங்களை அணைப்பார், உங்களை தேற்றுவார், உங்களை தாங்குகிறார். அவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அவருக்காக அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோமா, அவரை உயர்த்துவோமா, அவருடைய நாமத்தை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya. Thank you Lord, thank you Lord, thank you Lord Jesus. உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. உங்களுடைய பிரசன்னத்துக்காக கோடான கோடி நன்றிகள் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இத்தனை ஆண்டுகளாய் எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்க. அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மீதியான நேரத்தை உடைய கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். நீங்களே வழி நடத்துவீராக சுவாமி. Thank you Jesus, thank you Lord, thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உங்களோட பிரசன்னத்துக்காக நன்றி சுவாமி. கோடான கோடி நன்றிகள் என்று சொல்லுகிறோம். ஆமென், ஆமென். இந்த நேரத்தில் நாங்கள் வார்த்தைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக் கொள்வோம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, உம்முடைய நேரமாய் உங்களை துதித்தோம், உம்மை ஆராதித்தோம். உங்களோட பிரசன்னத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம்.
இப்பொழுதும் தூய ஆவியானவரே, உங்களோட பிரசனம் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. இந்த வார்த்தையை கொண்டு எங்களோட இடைப்படுவீராக சுவாமி. இந்த வார்த்தையை உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. எங்கே இருவர் மூவருடைய நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் எங்களுக்கு வாக்குரைத்த சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த ஜெபவழி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்ததற்காக நன்றி அப்பா. இந்த ஜெபவழி உங்களோட கரத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரை மட்டும் நேரமா உங்களை துதித்தோம், உண்மை பாடினோம், உண்மை போற்றினோம், உண்மை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் ஆண்டவரே உங்களோட வேத தியானத்தை நாங்கள் தியானிக்க போறோம். தேவரே, இந்த தியானம் உங்களோட சமூகத்துல பீர்தியா இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரத்துல அடியால் ஒப்பு கொடுக்கிறேன். சிலுவையில மறைத்தரலும் வார்த்தையாகிய தேவன் வழிபட்டரலும் கேட்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் தேவரே நீங்க கிரியை செய்வீராக. உங்களுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் ஊடுருவி செல்லட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் அடியாளை தாழ்த்தி மரத்தை இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. மறுபடியுமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நேரத்துல வேத தியானத்துக்காக நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஆமேன். வேத தியானத்துக்காக நாங்கள் எழுதிக் கொள்வோம், திருப்பிக் கொள்வோம். மாற்கு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். அங்கு நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் 22வது வசனத்திலிருந்து நாங்கள் 23வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். மாற்கு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 23வது வசனம். அவர் படகில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்கிறார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். ஆமீன். இந்த நாளில் நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அந்த சீசர்கள் அங்கு படகிலே ஏறி போனதாக நாங்கள் பார்க்கிறோம். ஆமீன். அங்கு வேதம் சொல்லுகிறது, 23வது வசனம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, அவர் படவில் ஏறின பொழுது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். ஆமேன். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போவது என்னென்று சொன்னால், விசுவாசி பதற மாட்டார். விசுவாசிக்கிற இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே பாருங்கள், ஆண்டவரோடு படகில் அவர்கள் செல்லுகிறார்கள். யாரு? தேவனோடு நடந்த சீசர்கள். அவருடைய அற்புதங்களை கண்ணார கண்ட சீசர்கள் அங்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவோடு படகிலே அங்கு பயணிக்கிறார்கள். அங்கு யாரோடு பயணிக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியாமல் பயணிக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் நானும் பாருங்கள், ஒரு அலை வரும் பொழுது அங்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், சீசர்கள் அங்கு என்ன செய்கிறார்கள்? அங்கு 25வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம் என்றார்கள். அப்போ அங்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அவர் அங்கு படகில அவர் நித்திரை செய்கிறார். அவர் என்ன செய்கிறார்? அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அங்கு படகில் அவர் பயணிக்கிறார். அங்கு பயணிக்கிறவர்களுக்கு அங்கு அலைகளினால மூடப்படத்தக்கதாய் அங்கு படகு நிரப்பப்படுகிறது தண்ணீரினால. அப்ப நீங்கள் நினைக்கலாம், அங்கு இயேசு அறியாமல் இருக்கிறாரா? அல்லது அவருக்கு மட்டும் ஒரு தொட்டியை செய்து அல்லது ஒரு படுக்கையை செய்து அவர் அங்கு படுக்கிறாரா? அவர் அங்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால், அங்கு என்ன பின்னணியில அவர் என்ன செய்கிறார்? ஏறி அங்கு படுத்துக் கொள்ளுகிறார். அங்கு பாருங்கள், படகு அலைகளினாலும் அங்கு தண்ணீர்களினாலும் மூடத்தக்கதாய் என்ன செய்கிறது? அங்கு படகு பெருங்காற்றினால அலைகளினால மூடப்படத்தக்கதாய் கடலில பெருங்காற்று உண்டாயிற்று. அப்ப அங்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவர் அங்கு படுத்து நித்திரை செய்கிறார்.
ஆனா இன்றைக்கு பாருங்கள், அங்கு சீசர்களும் அவரோடு பயணிக்கிறார்கள். சீசர்கள் அவருடைய அற்புதங்களை பார்க்கிறார்கள். அங்கு அவர் செய்கிறதை அவர்கள் அவரோடு நின்று பார்க்கிறார்கள், அவரோடு அனுபவிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பாருங்கள் விசுவாசம் இல்லை. இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படியாப்பட்ட ஓட்டத்தில தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அங்கு ஏசாயா சொல்லுகிறார் பாருங்கள், அங்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அங்கு 28வது அதிகாரம் அங்கு 16வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, இதோ அஸ்திபாரமாகிய மூலைக்கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமீன். அது விலையேற பெற்றவர். அங்கு மூலைக்கல்லாகி இயேசு கிறிஸ்து, அங்கு பரீட்சிக்கப்பட்ட தேவன் அங்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால், அங்கு சீசரோடு படகுல பயணிக்கிறார். அங்கு அலைகள் வருகிறது, கடல் பெருங்காற்றினால் கொந்தளிக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவரோடு இருக்கிறவரை அவர்கள் அறியாதவர்களாய்த்தான் அங்கு சீசர்கள் அவரோடு நடந்து சென்றார்கள், பயணித்தார்கள், ஊழிய பாதையில கடந்து சென்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அவர்களை பார்த்து? அங்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு இயேசு எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிறார், உங்களோட இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இன்றைக்கு நான் கடந்து போகிற பாடுகள், போராட்டங்கள், அலைகள் அங்கு மூடப்படத்தக்க, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை அழிந்து விட்டது, இனிமேல் எனக்கு வாழ்க்கை இல்லை, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவு இல்லை, இதுதான் கடைசி முதல் என்று சொல்லி நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்து வாழுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் நடக்கிறதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர்கள் இயேசுவோடு நடந்தார்கள். அங்கு பாருங்கள், இதே அதிகாரம் அங்கு மார்க்கில் எழுதப்பட்டிருக்கிறது, லூக்காவில் எழுதப்பட்டிருக்கிறது. எதனால என்று சொன்னால், நானும் நீங்களும் விசுவாசத்தில் பலப்பட வேண்டும், நானும் நீங்களும் விசுவாசத்தில் ஓட வேண்டும். இயேசுவோடு நடக்கிறோம் என்று, இயேசுவோடு பயணிக்கிறோம் என்று. ஆனால் ஒரு பாடுகள், ஒரு போராட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது நாங்கள் பதறுகிறவர்களாய் காணப்படுகிறோம், நாங்கள் பதறுகிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசி பதற மாட்டான், விசுவாசி பதற மாட்டான். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே, அற்ப விசுவாசியே என்ன சொல்லுகிறார்? ஏன் பயப்படுகிறீர்கள்? இன்றைக்கு பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்களை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்கள். சூழ்நிலையை பார்க்காதீர்கள். காற்றையும் கடலையும் அதட்டினீர்கள். தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களோட இருக்கிறார். காற்றை பார்த்து, பிரச்சனையை பார்த்து பேசுங்கள். பிரச்சனையை குறித்து நீங்கள் கலங்காதீர்கள். எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்ய வேணும்? எறிந்து போட்டு, அங்கு என்னோடு இருக்கிறவர் பெரியவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமீன். உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களோட பயணிக்கிறார். நான் அடிக்கடி எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், என்னோட ஜெபிக்கிறவர்களுக்கு சொல்லுவேன். அங்க என்ன செய்கிறார்கள் சொன்னா, ஒரு தாயார் மிகவும் கெவியான ஒரு பொதியை சுமந்து கொண்டு வருகிறார். அங்க வாகனத்துல கடந்து போன ஒரு மனிதர் அங்க என்ன செய்கிறார்? ஐயோ, அந்த தாயார் அந்த பொதியை சுமந்து கொண்டு போகிறாரு, இவருக்கு ஒரு லிப்ட் கொடுப்போம் என்று சொல்லி அந்த தாயார் அந்த பொதிகளை, அந்த தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி சொன்னார், அம்மா நீங்க ஏறுங்கம்மா, உங்களை நான் கொண்டே நீங்க போகிற இடத்துல நான் இறக்கிட்டு போகிறேன். ஆனால் அங்கு பார்த்தீர்கள் சொன்னால், அந்த தாயார் அந்த தலையில் இருந்த பொதியை என்ன செய்கிறார்? அந்த வாகனத்துக்குள்ள இறக்கி வைக்கவில்லை. அந்த தாயார் என்ன செய்கிறார்? அந்த பொதியோடு ஏறி மறுபடியும் அந்த பொதியை சுமந்தவளாக காணப்படுகிறார். அப்ப அந்த வாகனம் ஓடுகிற அந்த சகோதரன் பார்த்து சொன்னார், திரும்பி பார்த்தா, என்ன நான் இவ்வளவு கவியோட வந்த தாயார் இன்னும் களைக்கிற ஒரு சத்தம் கேட்கிறதே. அங்கு வேதனையோடு அங்கு இழைப்பு ஒரு சத்தம் கேட்கிற அவர் திரும்பி பார்த்தார். பார்க்கும் பொழுது அந்த தாயார் என்ன செய்றார்? அந்த வாகனத்துல ஏறி இருந்து அந்த பொதியை சுமந்தவளாய் காணப்படுகிறார், அந்த பொதியை சுமந்தவளாய் காணப்படுகிறார். அதனாலதான் அங்கு களைப்போட மூச்சு வாங்காமல் அந்த தாயார் அங்கு காணப்பட்டார். இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படித்தான். அந்த மகன் கேட்டார், அம்மா நானல்லவோ நீங்கள் பொதியை சுமந்து கொண்டு வருகிறீர்கள் என்று சொல்லி அக்கறையில கொண்டு போய் நீங்க சேருகிற இடத்துக்கு நான் கொண்டு போய் விட வேண்டும் என்று உங்களுக்கு நான் உதவி செய்தேன் அல்லவா? நீங்கள் அதை என்ன செய்திருக்கணும்? அந்த பொதியை வாகனத்துக்குள்ள இறக்கி வைத்து நீங்கள் அமைதியாய், நீங்கள் ஆறுதலாய், நீங்க போகிற கரையில கொண்டு போய் நான் விடுவேன் என்று ஒரு நம்பிக்கையோடு நீங்க அமர்ந்திருக்க வேண்டும் அல்லவா? நீங்க இறக்கி வைங்க என்று சொல்லி அந்த மகன் சொன்னதை அங்கு நாங்கள் பார்க்கிறோம். இதே போலதான் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் என்ன செய்கிறார்? அந்த படகுல பயணிக்கிறவருடைய வல்லமை அவர்கள் அறிந்தவர்கள் தான், அவர் செய்த அற்புதங்கள் அவர்கள் கண்டவர்கள் தான். அவர் அங்கு செய்கிற எல்லாவற்றையும்
அவர்கள் கண்ணால அவரோட இருந்து அவரை தொட்டு பார்த்தார்கள். அவர்கள் அப்பம் பெற்று கொடுத்ததை சாப்பிட்டார்கள். சாப்பிட்டதை மிகுதியானதுகளை கூட நிறைய எடுத்தார்கள். முடவர்களை நடக்க செய்தார், சப்பானிகளை அங்கு நடக்க செய்தார், ஊமைகளை பேச செய்தார், குருடர்களை பார்க்க செய்தார். இங்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னார், எல்லா அற்புதத்தையும் கண்ணார கண்ட அந்த சீசர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னார், பயப்படுகிறார்கள். அங்க படகை என்ன செய்கிறது, காற்று அடிக்கிறது, நிரம்பப்படத்தக்கதாய் தண்ணீர்களினால அங்கு படகு நிரம்புகிறது. ஆனால் அவர் நித்திரை செய்கிறார். அவர் யாரு? அவர் சர்வவல்லமை உள்ள தேவன். அவர் மகத்துவமான தெய்வம். அவர் அதிசயமான தேவன். உலகத்தையே உண்டாக்கின தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களோடு பயணிக்கிறார்கள் என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை. இதே போன்ற காரியம்தான் இன்றைக்கு நானும் நீங்களும் செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். இன்றைக்கு வேதம் என்ன சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், அற்ப விசுவாசி ஏன் பயப்படுகிறாய்? நான் உன்னோடு அல்லவா இருக்கிறேன், நான் உனக்குள்ளே அல்லவா இருக்கிறேன், நான் உன்னை நடத்துகிறவர் நான் யார் என்பதை நீ அறிந்திருக்கிறாய் அல்லவா? உன்னை நடத்தி வந்த பாதைகளை திரும்பிப்பார். நீ சூழ்நிலையை பார்க்கிறாய், சூழ்நிலையை மாற்றுகிற தேவனை பார். அந்த சூழ்நிலையை பார்த்து அதட்டின தேவன் உனக்குள்ளே அல்லவா இருக்கிறார். நீ விசுவாசிக்க வேண்டும். நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் இலகுவான வாழ்க்கையில, அது இலகுவாக ஓடி முடிக்கிற வாழ்க்கையில முடிவு பரியந்தம் வரைக்கும் விசுவாசத்தில நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அவரை விசுவாசிக்கிறவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவரிடம் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமீன். அந்த விசுவாசிதான் பதற மாட்டான். என்ன பிரச்சனை வாழ்க்கையில வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், எந்த சூழ்நிலை வெள்ளம் போல வந்தாலும், அலைகள் வந்தாலும், காற்று வீசினாலும் அவன் பயப்பட மாட்டான். ஏனென்று சொன்னால் அவன் ஆராதிக்கிற தெய்வம் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் ஒரு நல்ல வார்த்தையை சொல்கிறேன். விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். ஆமேன். விசுவாசத்தை உங்களோட வாழ்க்கையில பெருக பண்ணுங்கள். விசுவாசத்துல வளருங்கள். அங்கு ஓடுங்கள். தேவன் என்னோடு இருக்கிறார். அங்கு காற்றையும் கடலையும் மதட்டினேன். தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோட இருக்கிறார். அவர் எனக்கு அதட்டுகிறதற்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். காற்றை பார்த்து அமைதலாயிரு, இடையாது என்று கட்டளை எடுத்த தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து அந்த விசுவாசத்துல ஓட தேவன் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் அவரை கேட்க வேண்டும். ஆமீன். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், அங்கு பேதுருவை பார்த்து சொல்லும், விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். எங்களுடைய விசுவாசம் நாளுக்கு நாள் என்ன செய்கிறது, அங்கு படிப்படியா உயர்கிறது. உயர்ந்து என்ன செய்கிறது, பிறகு கீழே வருகிறது, அங்கு மேல போகிறது. விசுவாசத்தை நாங்கள் ஓடி இருக்கிற ஓட்டத்துல இன்னும் உயர வேண்டுமே ஒழிய விசுவாசத்தை நாங்கள் குறைக்க கூடாது. என்னை நடத்துகிறவர், என்னை ஓட பண்ணி இருக்கிறவர் என்னை நடத்தி முடிப்பார். என்னை கைவிட மாட்டார். சூழ்நிலைகள் மாறும் பொழுது என்னை கைவிட்டுட்டார் என்று சொல்லி இன்னைக்கு அவிவிசுவாசமாய் பேசாதீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள், விசுவாச வார்த்தைகளை பேசுவார்கள். விசுவாசத்துல வளர வேண்டும். இயேசு என்ன சொன்ன, ஏன் அற்ப விசுவாசியே பயப்படுகிறாய்? சூழ்நிலையை பார்த்து பேசு. சூழ்நிலையை பார்த்து பேசின தேவன் எனக்குள்ள இருக்கிறார், என்னோட இருக்கிறார். நான் இந்த சூழ்நிலையை மேற்கொண்டு போவேன், கடந்து போவேன். இந்த சூழ்நிலையை மாற்றுவார் தேவன். ஆமீன். அதை நாங்கள் சொல்ல வேண்டும். அப்படியேப்பட்டவர்கள் தான் சொல்லலாம், விசுவாசி பதறான், விசுவாசி பதறான். ஆமீன். ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், ஏன் பயப்படுகிறீர்கள்? காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டின தேவன் என்னோடும் இருக்கிறார், உங்களோடும் இருக்கிறார். அவர் அங்கு அலை வரும் பொழுது, காற்று வீசும் பொழுது உங்களை விட்டு போக மாட்டார். உங்களுக்கு பாடுகள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது அவர் உங்களை விட்டுட்டு போக மாட்டார். உங்களோட இருந்து அதற்கு தப்பி செல்லுகிறதற்கு வழியை உண்டு பண்ணுவார். ஆமேன். அதற்கு அதை மேற்கொள்ளுகிறதற்கு உங்களை பலப்படுத்துவார். ஆமேன். உங்களை வழி நடத்துவார். ஆமேன். உங்களை விசுவாசத்துல ஊன்றி கட்டுவார். ஆமேன். விசுவாசத்துல ஓடுகிறதற்கு பலன் தருவார். ஆமேன். அல்லேலூயா. Thank you Lord. ஆண்டவர் உங்களையும் என்னையும் இன்றைக்கு என்னை நடத்துவாராயிருந்தால் உங்களையும் அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமே. சோர்ந்து போகாதீர்கள். அங்கு பாருங்கள், மார்க்கு இந்த சுவிசேஷத்துல கூட அங்கு சொல்லுகிறது பாருங்கள், அதே அதிகாரத்துல அங்கு மார்க்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பவுமே அங்கு மார்க்கு 4வது அதிகாரத்துல நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கு 36வது வசனம் 38வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். ஆமேன். அங்கு சொல்லுகிறார், கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்றார்கள்.
அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்குள் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இன்றைக்கு சூழ்நிலைகளை பார்த்து நீங்களும் பயப்படுகிற ஒரு மனிதனா இன்றைக்கு காணப்படலாம். ஐயோ, நான் பயந்து என்னுடைய வாழ்க்கையை அழிச்சு இன்றைக்கு மடிகிறது தேவனுக்கு சித்தம் இல்ல. எனக்கு பிரியமான மகனே, மகளே, நீங்கள் சத்துரு என்ன செய்வான்? அடிக்கடி எங்களை பாடுகளுக்குள்ளால கொண்டு போகும் பொழுது அங்க பாடுகளை என்ன செய்வான்? நீ எழும்ப முடியாது, உன்னால பயணிக்க முடியாது, உன்னால ஓட முடியாதுன்னு சொல்லி அவனை உங்களை எரிச்சேட் பண்ணுவான். அவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதீர்கள். ஆமேன். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை நீங்கள் என்ன செய்யணும்? இக்னோர் பண்ண வேணும். உன்னுடைய சத்தம் எனக்கு தெரியும் தானே, உன்னுடைய பிளான்கள் எனக்கு தெரியும் தானே. நீ என்ன காற்றை அனுப்பினாலும், என்ன புயலை என்னுடைய வாழ்க்கையில அனுப்பினாலும், அந்த புயலை பார்த்து, கடலை பார்த்து அமைதலாயுது இறையாது என்று அதட்டின தேவனோடு நான் பயணிக்கிறேன். இந்த பயணம் எனக்கு அவர் முடிச்சு தருவார். ஆமேன். அதுதான் என்னுடைய விசுவாசம். இந்த ஓட்டம் எனக்கு அவர் ஓடுகிறதுக்கு பலன் தருவார். இதுதான் என்னுடைய விசுவாசம். ஆமேன். என்னுடைய சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள். கர்த்தர் அதை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அதை மாற்றுகிற தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களோட இருக்கிறார், உங்களோட பயணிக்கிறார். பாடுகள் பிரச்சனைகள் வரும்பொழுது உங்களை கைவிட்டுட்டார் என்று சொல்லாதீங்க, ஒரு நாள் சொல்லாதீங்க. இந்த பாடுகளையும் பிரச்சனைகளையும் மேற்கொள்ளுகிறதற்கும் மேற்கொண்ட தேவனோடு நான் நடக்கிறதற்கும் அவர் என்னை கரம் பிடிச்சு நடத்துவார். அதுதான் நான் படித்தேன். உண்மை போல எங்களை தேற்றுகிறதுக்கு யாரும் இல்லை. அந்த காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் உங்களோட இருக்கிறார். கண்ணீரை துடைப்பார், அவர் தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார். விசுவாசி பதறான். அலையை பார்த்து, கடலை பார்த்து, புயலை பார்த்து, தண்ணீரை பார்த்து, அங்கு படகு தாழ போகிறது என்று சொல்லி அங்கு சீசர்கள் அங்கு இயேசுவை பார்த்து சொன்னார், நீர் அவ்வளவு நித்திர கொள்ளுகிறீர், நாங்கள் மடிகிறது உமக்கு கவலை இல்லையா? ஏனென்று சொன்னால் சீசர்களை எப்படி இருப்பார்கள் என்றால் நாங்களும் மாத்திரம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் அந்த பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி எங்களை பலப்படுத்துவார். சோதனைகள் வரும்பொழுது எங்களை பலப்படுத்துவார். அலைகள் எங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரும்பொழுது எங்களை தாங்குவார். அங்க அலைகளை பார்த்து இறையாதே அமைதலா இரண்டு பார்த்து காற்றை அதட்டின தேவன் எங்களுக்கு உதவி செய்வார். அதை நானும் நீங்களும் விசுவாசிக்க வேண்டும். அங்க லூக்காவும் அதைத்தான் சொல்லுகிறார். பாருங்கள், லூக்காளின சுவிசேஷத்துல அதே அதிகாரத்துல பாருங்கள், அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ அதை பார்த்து நாங்கள் பேச வேண்டும். சூழ்நிலையை நாங்கள் பார்த்து பேச வேண்டும். சூழ்நிலையை பார்த்து நாங்கள் பயப்படக்கூடாது. ஆமீன். சூழ்நிலையை பார்த்து நாங்கள் அங்கலாய்க்க கூடாது. அங்க என்ன செய்கிறார் என்று சொன்னார் பாருங்க, லூக்காளின சுவிசேஷம் அங்கு 8வது அதிகாரம் 22வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால், பின்பு ஒரு நாள் அவர் எமது சீசரோடு கூட படகில் ஏறி கடலில் அக்கறைக்கு போவோம் மாறுங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு புறப்படுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவரோடு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பயணிக்கிறீர்கள், புறப்பட்டு வருகிறீர்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். விசுவாசத்தில் ஓடிக்கொண்டு நடந்து வருகிறீர்கள். அங்கு சூழ்நிலைகள் எங்களுக்கு மாறி மாறி வரும் பொழுது நாங்கள் பயப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். விசுவாசத்துல தளர்ந்து போகிறோம். தளர்ந்து போக கூடாது. தேவன் என்ன சொல்லுகிறார்? அங்க சீசர்களை பார்த்து அங்கு பாருங்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், 24வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரிடத்தில் வந்து ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவர் எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் விசுவாசம் எங்கே? இன்னைக்கு மட்டுமா என்னை நடத்தி வந்திருக்கிறாரே, இந்த வியாதியில இருந்து என்னை தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கிறாரே, தூக்கி அறிந்த என்னை மூளைக்கு தலை கல்லாய் மாற்றி என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே, என்னுடைய பிள்ளைகள் என்னை கைவிட்ட நேரத்தில் என்னை தாங்கினாரே, என்னுடைய கணவன் என்னை தூக்கி எறிந்த நேரத்தில் என்னை தூக்கி எடுத்தாரே, என்னுடைய மனைவி என்னை ஒதுக்கின நேரத்தில் என்னை உயர்த்தினாரே என்று சொல்லி நீங்க விசுவாசித்து நடந்து வந்த அந்த விசுவாசம் அங்கே, உங்களுடைய விசுவாசம் அங்கே. விசுவாசி பதறான். எந்த சூழ்நிலையா இருக்கலாம், எந்த சூழ்நிலையா இருக்கலாம், விசுவாசத்துல கலந்து போகாதீர்கள். விசுவாசியுங்கள். காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டுகிற தேவன் உங்களோட இருக்கிறார். அவரோட நடவுங்கள். இந்த சூழ்நிலையை தேவன் மாற்றுவார். மனிதரால முடியாது, தேவனால கூடும். ஆமேன். விசுவாசியுங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை தாங்குவார். இந்த படகுல இயேசு இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில இயேசு இருக்கிறார், இந்த சூழ்நிலையில இயேசு இருக்கிறார். இதை மாற்றுவார், என்னை கடந்து போக உதவி செய்வார், அக்கறையில கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். கர்த்தர் அந்த விசுவாசத்தை அளவினால உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அதைத்தான் சொல்லுகிறார், அவரிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும், தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கண்டிப்பாக நான் தேடுகிறேன், அவரோடு நடக்கிறேன், நான் சூழ்நிலையை பார்க்கவில்லை, என் அப்பாவை நான் நோக்கி பார்க்கிறேன், கண்டிப்பாக எனக்கு விடுதலை தருவார் என்று விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். இன்றைக்கு விசுவாசிகளா இருக்க வேண்டும், அவிவிசுவாசிகளா இருக்க கூடாது. வேதம் அதைத்தான் அவர் சொல்கிறார், அவிவிசுவாசியே, அற்ப விசுவாசியே, ஏன் பயப்படுகிறாய்? விசுவாசி. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த கண்ணீரில் நான் எத்தனை நாட்கள் வாழ வேண்டும், இந்த பிரச்சனைக்குள்ள நான் எத்தனை நாட்கள் கடந்து போக வேண்டும் என்று இன்றைக்கு கேள்விக்குறியோடு இருக்கிறார். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமீன். விசுவாசியாய், அவிசுவாசியாராத விசுவாசியுங்கள். கர்த்தர் காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். உங்களை நடத்துவார், ஆசீர்வதிப்பார், உங்களை கரையில கொண்டு போய் சேர்ப்பார். அந்த மகிமை உள்ள தேவனுடைய மகத்துவத்தை மறவாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தை கூட்டுங்கள், தேவனோடு நடவுங்கள். அவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என்னால விசுவாசிக்க முடியாதா இருக்கிறது ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை பார்த்து என்னால் ஓட முடியாமல் இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்கன்னு கேட்கும் பொழுது கண்டிப்பாக அவர் உங்களை பலப்படுத்துவார். ஆமீன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமீன். என்னை பலப்படுத்துகிறவரால முடியும், செய்வேன், இந்த மதிலை தாண்டுவேன். அவர் என்னை தப்புவிப்பார், என்னை ஏந்துவார், என்னை சுமப்பார் என்ற அந்த நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். நீங்கள் எபிரேயருக்கு நிருபம் 11வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 12வது அதிகாரம் எப்படி சொல்கிறது? விசுவாசிக்கிறவர்கள் செய்ததை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அதிகாரமே விசுவாசிகளுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமே. அநேகர் இன்றைக்கு விசுவாசியதனால அநேகர் ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். விசுவாசிக்க வேண்டும். சூழ்நிலை அல்ல, சூழ்நிலையை பார்க்காதீங்க. இது என்ன சொல்லுகிற அந்த சகோதரி, இந்த சகோதரி பேசுகிறது உண்மைதானா? உண்மை. சூழ்நிலையை பார்க்காதே. சூழ்நிலையை பார்த்தா அது நடக்குமா நடக்காதான்னு கேள்விக்குறி. அந்த கேள்வியை விடியாக மாற்றுகிறவர் உங்களோடு இருக்கிறார். ஆமீன். விசுவாசியுங்கள். கைவிடாத தேவன் உங்களோடு இருக்கிறார். விசுவாசியுங்கள். கண்ணீரை துடைக்கிறவர் என்னோடு இருக்கிறார். விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். விசுவாசிக்கிறவன் பதறான். அத்தனை ஆண்டவர் சொல்லுகிற, ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் விசுவாசம் இல்லாமல் போனீர்கள்? ஏன் அற்ப விசுவாசியை விசுவாசம் இல்லாமல் போனீர்கள்? எங்கே உங்களுடைய விசுவாசம்? என்னை நடத்தி வந்திருக்கிறாரே, அந்த விசுவாசத்தை பார்க்காமல், என்னை நடத்தின பாதையை பார்க்காமல் நீ சூழ்நிலையை பார்க்கிறது, எங்கே உடைய விசுவாசம்? மறுபடியும் எழும்பு மகளே, கண்ணீரை தொட. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உன்னோட நடத்துகிறவர் பெரியவர், உன்னை தாங்குகிறவர் பெரியவர். அவர் உன்னை கைவிடாமல் நடத்துவார். ஆமீன். விசுவாசிக்கிறவன் பதறான். மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டது, அது வெளியேறப்பட்டதுமாகிய மூளைக்கல்லை அங்கு சீயோனிலே வைக்கிறது. அதை விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தான் இந்த மூளைக்கல். நீ அவரை நோக்கி பார்த்து அவரிடத்துல சொல்ல, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் அப்பா, சூழ்நிலையை நான் பார்க்கல ஆண்டவரே, என் விசுவாசத்தை ஆண்டவரே காத்துக் கொள்ளுகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. எத்தனை நாட்கள், 1000 ஆண்டுகள் ஓடலாம், 100 ஆண்டுகள் ஓடலாம், 30 வருடங்கள் ஓடலாம், 40 வருடங்கள் ஓடலாம். ஆனால் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். கண்டிப்பாக செய்வார். ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார், கர்த்தரை நோக்கி ஓடுங்கள். அவர் உங்களை தாங்குவார், ஏந்துவார், கண்டிப்பாக உங்களை வழி நடத்துவார். ஆமீன். விசுவாச லெவலை நாங்கள் அதிகரிப்போம். சோர்ந்து போகாதீர்கள். கண்ணீரை துடைக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, விசுவாசி, நீ விசுவாசி. ஆமீன். வேதம் என்ன சொல்லுகிறது? உங்களுடைய விசுவாசம் அங்கே. நாங்கள் ஒவ்வொருத்தரையும் உங்களை ஆண்டவர் கேட்கிறார், அங்கே உன்னுடைய விசுவாசம். நான் நடத்தி வந்ததை திருப்பி பார். உனக்கு அற்புதம் செய்தேன் அல்லவா? உன்னை வியாதியிலிருந்து தூக்கி கொண்டு வந்து நான் அல்லவா? உன்னுடைய பிள்ளைகளை வாழ வைத்து நான் அல்லவா? இன்றைக்கு வருங்கையாய் வந்து உன்னை ஆசீர்வதித்த நான் எங்கே? எங்கே உன்னுடைய விசுவாசம்? ஆமீன். இந்த நேரத்துல விசுவாசிங்க.
கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களோட கண்ணீர்களை துடைப்பார், உங்களோட சூழ்நிலைகளை மாற்றுவார். ஏனென்று சொன்னால் காற்றையும் கடலையும் பார்த்து இதையாதே அமைதலாயிரு என்று கட்டளையிட்ட தேவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். அவர்களை கைவிடாமல் நடத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசியுங்கள், பெரிய காரியங்களை உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தியிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை தந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே, இயேசு சுவாமி, இந்த இடத்துல உங்களை ஆராதித்தோம், உங்களை மகிமைப்படுத்தினோம், உங்களுடைய நாமத்தை உயர்த்தினோம். உங்களோட வேத வார்த்தை சொல்லுகிறது, அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு இந்த இடத்துல உதவி செய்தீங்கப்பா. அதற்காய் சோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, கடக்க முடியாத சூழ்நிலைகளா இருக்கலாம் என்று சொல்லி இன்றைக்கு கேள்விக்குறியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் அங்கே, உன் விசுவாசம் அங்கே, உன்னை நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார் என்று சொல்லி ஆண்டவரே இன்றைக்கு பிள்ளைகளை பார்க்கும்படியான இதயத்தை கொடுங்க ராஜா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் விசுவாச லெவல் அதிகரிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை விட்டு விடாமல் ஓடத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவரை பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலன் கொடுங்கப்பா. சோர்ந்து போகாமல் அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை விசுவாசத்தில் நடத்துவார், என்னை கைவிடாமல் நடத்துவார், எனக்கு கடக்கத்துக்கு உதவி செய்வார், இந்த சூழ்நிலையை தாண்டுகிறதற்கு கிருபை செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்கத்தக்கதாய் என் தேவன் உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் விசுவாச லெவலை அதிகரிக்கத்தக்கதாய் என் தேவன் துணை நில்லுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கப்பா. அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், அந்த விசுவாசத்தை மாற்றுகிற, அந்த விசுவாசத்தை தொடக்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடத்தக்கதாய் பிள்ளைகளை பலப்படுத்தி வழி நடத்துங்கப்பா. இந்த வார்த்தைகள் கேட்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் மாறட்டும். எங்களோட அவிவிசுவாசம் நீங்கி போகட்டும், பயங்கள் நீங்கி போகட்டும். விசுவாசத்துல வளரத்தக்கதாய் தூயாவியானவரே துணை நின்று பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும்படியா நான் ஜெபிக்கிறேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்றுகிற தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கத்தக்கதாய் பலன் கொடுத்து வழிநடத்துக்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தியாலும் இம்மட்டு நேரமா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் கடந்து வரட்டும், விசுவாசத்துல உயரட்டும், விசுவாசத்துல வாழட்டும், பலன் கொடுத்து வழி நடத்துங்கப்பா. இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளை கூட தேவன் ஆசீர்வதிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே விசுவாசத்துல வளரத்தக்கதாய் ஓடத்தக்கதாய் தேவன் உதவி செய்து வழி நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க. விசுவாசத்துல ஓடத்தக்கதான பலனை கொடுத்து தேவன் வழி நடத்துங்க. உம்முடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறோம். மிகுதியா இந்த வாரம் முழுவதிலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு வாரத்திலும் ஆண்டவரே காலையிலும் மாலையிலும் நாங்கள் ஜெபித்து வருகிறோம் அப்பா. அந்த ஜெப குழுவில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதியுங்க. கண்ணீர்களை துடையுங்க ஆண்டவரே, வேதனைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. இந்த ஜெபத்திலும் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதியுங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், எல்லாவற்றையும் உண்மையில வைத்து விட்டு ஓடத்தக்கதான விசுவாசத்தை தொடங்கினவர் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை, சீயோனில் வைக்கப்பட்ட அந்த மூளைக்கு தலைக்கல்லை ஆண்டவர் அந்த கல்லை நோக்கி பார்த்து ஓடத்தக்கதாய் பலன் கொடுத்து வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த ஜெப குழுவை கொண்டு பெரிய காரியங்களை இந்த தேசத்துல செய்வேன் என்று சொன்ன வார்த்தையை நீங்க நிறைவேற்றி வருகிறீங்க. அதற்காக சோத்திரம். உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியாய் நாங்கள் இந்த வாரம் முழுவதிலும் செய்ய போற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. காணப்போகிற மனிதர்கள் மத்தியில உங்களோட வார்த்தை எடுத்து சொல்லுகிறதற்கு வேண்டிய பலனையும் சத்துவத்தையும் விசுவாசத்தையும் கொடுத்து எங்களை வழி நடத்துங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் அவிவிசுவாசம் விலகி போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். விசுவாசித்து வாழ ஓடத்தக்கதாய் பலன் கொடுத்து வழி நடத்துங்க. அடியாளை முறை சிறுவேலை மறைத்தலும் வெளிப்பட்டலும் நீ செய்ய நினைக்கிற காரியம் ஒரு நாளும் தடைப்படாது. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதிலும் பாடசாலைக்கு போகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு தேவ ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க. தேசங்கள்ல தீர்மானங்கள் எடுக்கிற தலைவர்களுக்கு ராஜாக்களுக்கு ஞானத்தை கொடுத்து வழி நடத்துவீராக. அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானத்தை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பலப்படுத்தி வழி நடத்துங்கப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதிலும் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும். சரீரத்தில் வேண்டிய சுகபலன் ஆரோக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து வழி நடத்துவீராக. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதிலும் எங்களுக்கு ஆசீர்வதித்து வழிநடத்தி தர வேண்டும்படியாய் மறுபடியும் நாங்கள் கூடி ஜெபிக்கும் வரைக்கும் உங்களுடைய கிருபை எங்களை சமாதானம் எங்களோடு இருக்க வேண்டும்படியாய் அடியாளை தாழ்த்தி மறுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.
கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசியுங்கள், விசுவாசி பதறான். ஆமென். God bless you.